ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கொஸ்டின் டேக்ஸ். கொஸ்டின் டேக்குங்கிறது ஒரு ஷார்ட் கொஸ்டின் நம்ம ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் நம்ம ஆட் பண்ணுவோம். அதாவது இந்த ஷார்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம அவங்க பேசுகிற வேர்ட்ஸுக்கு நம்ம சொல்கிற கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் இப்படி இருக்கலாமோ, இப்படியா அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை தான் இந்த கொஸ்டின் டேக். ஒன்று அக்ரீட் ஆன்சராக இருக்கணும், இல்லைனா கன்ஃபர்மேஷன் ரிப்ளையாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த கண்டினியூ பண்ணுறதுக்காக கேட்குற ஒரு கொஸ்டினாக இருக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின் டேக்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரையும் இந்த கொஸ்டின் டேக் வந்து ஒன் வேர்ட்ஸாக கேட்கலாம், ஃபில்லப்ஸாக கேட்கலாம், இல்லை அவங்களே ஆப்ஷன் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஆப்ஷன் கொடுத்து நம்மளுக்கு அதை ஆன்சர் கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்னு தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியாக அது ஸ்கோர் பண்ணிடலாம். பாருங்கள், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நெகட்டிவ் கொஸ்டின் டேக்காக இருக்கணும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்கில் ரிப்ளை பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ரூல், மொத்தம் 10 ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரூல் பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்சிலரியோ மாடல் வெர்ப்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொஸ்டின் டேக்குக்கு அதே ஆக்சிலரி மாடல் வெர்ப்ஸை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஷீ இஸ் அ ரைட்டர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். அதே நேரத்தில் எண்ட்ஸ் வித் கொஸ்டின் மார்க். இப்போ வந்து அதில் வந்து நவுன் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நவுன் சப்ஜெக்ட் என்னது ஷீ. ஸோ ஏற்கனவே இது வந்து என்னவில் தான் இருக்குது, ப்ரொனவுனில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான். இதில் ஆக்சிலரி வேர்ப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஸ். ஸோ இஸ் நாட்னு எழுதக்கூடாது, இஸ்இன்ட் அப்படின்னு எழுதணும். இஸ்இன்ட் ஷீ கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராமு வாஸ் நாட் பிளேயிங் வெல். இதில் ஆக்சிலரி வேர்ப் வாஸ் கொடுத்துருக்காங்க. நாட்டுங்கிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறனால நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிப்ளை தான் எழுதணும். ஸோ வாஸ், இதில் ராமுங்கிற நவுனை இங்கே கொஸ்டின் டேக் எழுதும்போது ப்ரொனவுனாக சேஞ்ச் பண்ணி ஹீ அப்படின்னு எழுதணும். வாஸ் ஹீ கொஸ்டின் மார்க். ஸோ ராமு வாஸ் நாட் பிளேயிங் வெல், வாஸ் ஹீ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு, யூ கேன் ரைட் த டெஸ்ட் நவ். இதில் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாடலை தான் எடுத்துக்கணும். இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கனால ஆன்சர் வந்து நெகட்டிவில் இருக்கணும். ஸோ காண்ட் யூ கொஸ்டின் மார்க். செகண்ட் ரூல் பாருங்கள், இப்போ ஆக்சிலரி வெர்பே இல்லை அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க மெயின் வேர்பை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மெயின் வேர்பை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பார்த்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அந்த வேர்டை தான் நம்ம வந்து கொஸ்டின் டேக்கில் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ ட்ரா த பிக்சர் அப்படின்னு இருக்குது. நம்ம இதில் ட்ராங்கிறது தான் மெயின் வேர்ப். அது எப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், டூ ப்ளஸ் ட்ரான்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ நமக்கு டூங்கிற வேர்ப் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறனால நெகட்டிவ் ஆன்சர் ரிப்ளை இருக்கணும். ஸோ டோன்ட், இதில் ப்ரொனவுன் வந்து ஷீ. ஸோ டோன்ட் ஷீ கொஸ்டின் மார்க். ஷீ ட்ரா த பிக்சர், டோன்ட் ஷீ அப்படின்னு கேட்கணும். செகண்ட் பாருங்கள், ஹேமா பிளேஸ் ஃபுட்பால்னு இருக்குது. இதில் மெயின் வேர்ப் வந்து பிளேஸ். இந்த பிளேஸ் இருந்தால் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், டஸ் ப்ளஸ் பிளே தான் பிளேஸ். ஸோ டசன்ட் ஷீ கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள், தே ரோட் த டெஸ்ட் எஸ்டர்டே அப்படின்ட்டு இருக்குது. இதில் மெயின் வேர்ப் வந்து ரோட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், டிட் ப்ளஸ் ரைட் ரோட். அப்போ இதில் வந்து இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கனால நெகட்டிவ் ரிப்ளை, டிடன்ட் தே கொஸ்டின் மார்க். தேர்டு ரூல்ஸ் பாருங்கள், ஒரு சப்ஜெக்டில் ப்ரொனவுனை தவிர வேறு ஏதாவது ஒரு பர்சனல் ஒன்று இருந்துச்சுன்னா அது கொஸ்டின் டேக் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஹீ ஷீ இட் ஆர் தே தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், தீஸ் கிஃப்ட்ஸ் ஆர் நாட் வெரி குட் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து தீஸ் கிஃப்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ஆக்சிலரி வெர்ப் என்ன இருக்குது, ஆறு இருக்குது. இது நாட்டுங்கிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறனால நமக்கு பாசிட்டிவ் ரிப்ளை தான் இருக்கணும். ஸோ பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் தான் நம்ம எழுதணும். ஸோ ஆர் இல்லை தீஸ் கிஃப்ட்ஸுங்கிறத மொத்தமாக நம்ம எழுதிக்கணும். எப்படி எழுதிக்கணும்னா, தீஸ் கிஃப்ட்ஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ தே அப்படின்னு தான் எழுதணும். ஸோ ஆர் தே கொஸ்டின் மார்க். தட் மேன் இஸ் வெரி ஆக்டிவ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ஆக்சிலரி வெர்ப் இஸ், அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுனால நெகட்டிவ் கொஸ்டின் டேக் இஸ்இன்ட். இதில் தட் மேனுங்கிறது வந்து ஒரு பர்சனல் ஒன்றை குறிக்கிறதுனால நம்ம இங்கே வந்து ப்ரொனவுன் வந்து ஹீன்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இஸ்இன்ட் ஹீ கொஸ்டின் மார்க். இப்படி தான் நம்ம வந்து ப்ரொனவுன் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பர்சனல் ஒன்று இண்டிகேட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு வந்து கொஸ்டின் டேக்கில் ஹீ ஷீ இட் ஆர் தேங்கிறத யூஸ் பண்ணணும்.
4th ஒன், பி ஃபார்ம் வந்து மெயின் வேர்பாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணிக்கணும்னா அதே பி ஃபார்ம் வேர்டை தான் நம்ம வந்து கொஸ்டின் டேக்கில் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குன்னா இதில் வந்து ஆருங்கிறது பி வேர்ட், ஸோ ஆரண்ட் யூ அப்படின்னு தான் கேட்கணும். யூ ஆர் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனா இல்லை வேர் நாட்டுங்கிறது நெகட்டிவ், ஸோ அப்போ எப்படி எழுதணும், ஆன்சர் பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் எழுதணும். ஸோ வேர் யூ கொஸ்டின் மார்க். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு கொஸ்டின் டேக் வந்து ஆம் நாட்னு வரக்கூடாது, ஆர் நாட் ஆரண்ட் ஐ அப்படின்னு தான் கேட்கணும். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆரண்ட் ஐ அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்கணும். நெக்ஸ்ட் ஐ ஆம் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நெகட்டிவில் இருந்துச்சுன்னா ஆம் ஐ அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5th ஒன், இஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஸ் ரெக்வஸ்ட் அட்வைஸ் சஜஷன், அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அதில் கொஸ்டின் டேக் வந்து கண்டிப்பாக will you தான் இருக்கணும். பாருங்கள், bring me the paper அப்படின்ட்டுருக்கு, அதுக்கு ஆன்சர் will you, அவ்வளோதான். இதான் இப்போ இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் will you அதை டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ளீஸுங்கிற வேர்ட், அதாவது பொலைட் ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் பிரிங் மீ த பேப்பர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதில் வில் யூ பதிலாக would youன்னு ஆட் பண்ணணும், அவ்வளோதான். டோன்ட் பி லேட், இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதுக்கும் நமக்கு வந்து பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் தான். ஸோ வில் யூ தான். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்தவரையும் ரெக்வஸ்ட் அட்வைஸ் சஜஷனாக இருந்தால் வில் யூ தான். இதுவே இம்பேஷன்ஸ், அதாவது அதை டாலரேட் பண்ண முடியாத சென்டென்ஸாக இருந்து இம்பரேட்டிவில் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா காண்ட் யூங்கிற கொஸ்டின் டேக்கை எழுதணும். யூஸ் யூர் திங்ஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோவமாக சொல்கிறாங்க, உங்களுடைய திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இம்பேஷன்ஸை சொல்லும்போது காண்ட் யூ அப்படின்னு ஆட் பண்ணணும். அந்த இடத்துல மட்டும்தான் காண்ட்யூங்கிற கொஸ்டின் டேக்கை யூஸ் பண்ணணும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்தவரையும். 6th ரூல், இஃப் த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் லெட்டஸ் ஆர் லெட்டர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணணும்னா ஷால்விங்கிற கொஸ்டின் டேக் தான் கண்ணை மட்டும் எழுதிடலாம். லெட் அஸ் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது கொஸ்டின் டேக் எப்படி எழுதணும்னா ஷால் பி கொஸ்டின் மார்க். ஸோ இப்படி தான் கொஸ்டின் டேக்கை ஃபார்ம் பண்ணணும் லெட்டர்ஸ்க்கு, ஓகேவா. 7th ரூல் பாருங்கள், நெய்தர், நோ, நோ ஒன், நன், நோபடி, நத்திங். இது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்காக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நெய்தர் ஆஃப் அஸ் கேன் ப்ளே அப்படின்னு இருக்குது, அதாவது யாருமே விளையாட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அஸ்ங்கிறது இங்கே வந்து வியாக மாறும். ஸோ கேன் பி கொஸ்டின் மார்க். நோபடி கேம் டு த பார்ட்டி, யாருமே பார்ட்டிக்கு வரலைங்கிறாங்க. அந்த கேம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணனா டிட் ப்ளஸ் கம் கேம். ஸோ டிட் தே கொஸ்டின் டேக் கொஸ்டின் மார்க். நோ ஒன் இஸ் ரெடி டு ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்ட்டுருக்கு, யாருமே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல ப்ளூரல் வேர்ப் மாறிடும். ஸோ ஆர் தே கொஸ்டின் மார்க். நத்திங் இஸ் இம்பாசிபிள், எதுவுமே முடியாது, எதுவுமே இல்லை. ஸோ இஸ் இட் அப்படின்னு எழுதுகிறாங்க, ஓகேவா. ஸோ வந்து நான் நெய்தர், நோ, நோ ஒன், நன், நோபடி, நத்திங் இது எல்லாமே நெகட்டிவ் மீனிங்கை தான் குறிக்கும். நமக்கு வந்து அதுக்கு கொஸ்டின் டாக் பாசிட்டிவ் ரிப்ளைல தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 8th ரூல், லிட்டில், ஃபியூ, ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி, ரேர்லி, செல்டம் இது எல்லா வேர்ட்ஸுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதுக்கு ரிப்ளை வந்து பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்கில் தான் நம்ம ரிப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், லிட்டில் ப்ராக்ரஸ் ஹேஸ் பீன் மேட் அப்படின்ட்டுருக்கு, அதுக்கு வந்து லிட்டில் ப்ராக்ரஸ்னாவே அது நெகட்டிவ் ஆன்சர் தான், கொஞ்சம் ப்ராக்ரஸ் இல்லைன்னா அது இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். ஸோ வந்து இப்போ ஹேஸ் இட், அவ்வளோ ஹேஸ் இட் கொஸ்டின் மார்க். ஃபியூ பீப்புள் நோ த ஆன்சர், ஃபியூ பீப்புள் கொஞ்சம் பீப்புளுக்கு தான் ஆன்சர் தெரியும் சொல்லலாம், அது நெகட்டிவ் தான். ஸோ அதுக்கு பாசிட்டிவ் ரிப்ளை டூ தே. ஐ ஹார்ட்லி பிலீவ் தட், டூ ஐ கொஸ்டின் மார்க். ஹீ ஸ்கேர்ஸ்லி நியூ ஹர், டிட் ஹீ கொஸ்டின் மார்க். நியூங்கிறத டிட் ப்ளஸ் நோன் பிரிப்போம். ஸோ டிட் ஹீ கொஸ்டின் மார்க். 9th ரூல் பாருங்கள், யா ஃபியூ, யா லிட்டில் அப்படின்னு இருந்தால் அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏங்கிறது வந்து ஆர்டிக்கலை வந்து ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா
ஒரு ஆர்டிக்கிள் வந்து ஃபியூ லிட்டிலோட ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி 8th ரூலில் பாருங்கள், லிட்டில் ஃபியூன்னு இருக்குது, இதில் ஆர்டிக்கிள் இல்லை. ஆர்டிக்கிள் இல்லைன்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ரிப்ளை இருக்கணும். இதில் ஆர்டிக்கிள் ஆட் பண்ணியிருக்காங்க, ஏ ஃபியூ ஏ லிட்டில் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து ரிப்ளை வந்து நெகட்டிவ் கொஸ்டின் டேக்கில் தான் ரிப்ளை இருக்கணும். ஏ ஃபியூ வேர் இன்வைட்டட் டு த மீட்டிங். ஸோ இதில் வேறுங்கிற ஆக்சிலரி verb இருக்குது. ஸோ வேரண்ட் தே question mark. A little progress has been made, hasn't it question mark. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. And finally 10th rule, everybody, everyone, everything, someone, somebody, anyone, anybody, no one, nobody. இது எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட்ஸை வந்து ரிப்ளை பண்ணியிருந்தா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தா அதுக்கு நம்ம கொஸ்டின் டேக்கு ப்ரொனவுன் என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ளூரல் ப்ரொனவுன் தேங்கிறது தான் யூஸ் பண்ணணும். இது ஒரு ரூல். எக்ஸாம்பிள் பாருங்கள், எவ்ரி ஒன் இஸ் வெல்கம், ஒவ்வொருத்தவங்களையும் வரவேற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரிப்ளை, அதாவது கொஸ்டின் டேக் எப்படி இருக்கணும்னா இஸ்ஸுங்கிறது என்னவா மாறணும், ப்ளூரலில் ஆர், இது வந்து பாசிட்டிவ்ங்கிறனால நெகட்டிவ் ஆரண்ட், தேங்கிற ப்ளூரல் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். எவ்ரி ஒன் இஸ் வெல்கம், ஆரண்ட் தே. சம்படி இஸ் கம்மிங் டு த பார்ட்டி, ஆரண்ட் தே. நோ ஒன் நோஸ் த ஆன்சர், டூ தே. எனி ஒன் கேன் டூ இட், கான்ட் தே. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் டேக். ஸோ இந்த 10 ரூல்ஸை நம்ம நல்லா புரிஞ்சு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியாக கொஸ்டின் டேக் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ.